அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 10ஆம் வகுப்பு அறிவியலேருந்து முக்கியமான ஒரு 100 வினாக்கள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் என்ன பாருங்கள், புவியீர்ப்பு முடுக்கத்தின் சராசரி மதிப்பு என்ன? 9.8 மீட்டர் -2. புவியீர்ப்பு முடுக்கத்தின் சராசரி மதிப்பு 9.8 மீட்டர் வினாடி -2. அடுத்தது, நிலவில் புவியீர்ப்பு முடுக்கத்தின் சராசரி மதிப்பு 1.625 மீட்டர் வினாடி -2. அடுத்தது, இயங்குகின்ற பொருள்கள் யாவும் தாமாகவே இயற்கையாக தமது ஓய்வு நிலைக்கு வந்து சேரும் என கூறியவர் யார்? அரிஸ்டாட்டில். இயங்குகின்ற பொருள்கள் யாவும் தாமாகவே இயற்கையாக தமது ஓய்வு நிலைக்கு வந்து சேரும் என கூறியவர் அரிஸ்டாட்டில். அடுத்த வினா, விசையின் விதி என அழைக்கப்படும் விதி நியூட்டனோட இரண்டாம் இயக்க விதி. விசையின் விதி நியூட்டனின் இரண்டாம் விதி. அடுத்த வினா, திருப்புத்திறனின் எஸ்ஐ அலகு நியூட்டன் மீட்டர். திருப்புத்திறனின் எஸ்ஐ அலகு நியூட்டன் மீட்டர். நிறையின் எஸ்ஐ அலகு கிலோகிராம். நிறையின் எஸ்ஐ அலகு கிலோகிராம். ஏழாவது வினா, ஒளிவிலகலின் இரண்டாம் விதி எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா ஸ்னெல் விதி. ஒளிவிலகலின் இரண்டாம் விதி எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா ஸ்னெல் விதி. அடுத்த வினா, அதிக அலைநீளத்தை கொண்ட நிறம் எந்த நிறம்? சிவப்பு. அதிக அலைநீளத்தை கொண்ட நிறம் சிவப்பு. அடுத்தது, லென்ஸின் திறனின் எஸ்ஐ அலகு டயாப்டர். லென்ஸின் திறனின் எஸ்ஐ அலகு டயாப்டர். அடுத்த வினா, பாயில் விதியின் சமன்பாடு பிவி = மாறிலி. பாயில் விதியின் சமன்பாடு பிவி = மாறிலி. 11வது வினா, 0 கெல்வின் -273 டிகிரி செல்சியஸ். 0 கெல்வின் -273 டிகிரி செல்சியஸுக்கு ஈக்குவல். இதான சொல்லுவோம்னா தனிச்சுழி வெப்பநிலை. அடுத்த வினா, மின்னழுத்த வேறுபாட்டை கணக்கிட உதவும் கருவி வோல்ட் மீட்டர். மின்னழுத்த வேறுபாட்டை கணக்கிட உதவும் கருவி வோல்ட் மீட்டர். 13வது வினா, மின் கடத்துத்திறனின் அலகு ஓம் -1. மின் கடத்துத்திறனின் அலகு ஓம் -1. அடுத்தது, மின்னோட்டத்தின் திசையை கண்டறிய பயன்படும் கருவி எதுனா கால்வனோமீட்டர். மின்னோட்டத்தின் திசையை கண்டறிய பயன்படும் கருவி கால்வனோமீட்டர். அடுத்த வினா, ஒரு குதிரைத்திறன் என்பது எத்தனை வாட்னா 746 வாட். ஒரு குதிரைத்திறன் என்பது 746 வாட். அடுத்த வினா, மிக உயர்ந்த மின்தடை கொண்ட ஒரு கடத்தி எதுனா நிக்ரோம். மிக உயர்ந்த மின்தடை கொண்ட ஒரு கடத்தி நிக்ரோம். அடுத்த வினா, ஒளியின் திசைவேகம் என்ன? 331 மீட்டர் வினாடி -1. ஒளியின் திசைவேகம் 331 மீட்டர் வினாடி -1. அடுத்த வினா, இரும்பில் ஒளியின் திசைவேகம் 5950 மீட்டர் வினாடி -1. இரும்பில் ஒளியின் திசைவேகம் 5950 மீட்டர் வினாடி -1. அடுத்த வினா, எதிரொலி தத்துவத்தில் செயல்படும் மகப்பேறியல் கருவி எதுனா அல்ட்ராசோனோகிராஃபி. எதிரொலி தத்துவத்தில் செயல்படும் மகப்பேறியல் கருவி அல்ட்ராசோனோகிராஃபி. அடுத்த வினா, நீர்மூழ்கி கப்பல்களை கண்டறிய பயன்படும் கருவி சோனார். நீர்மூழ்கி கப்பல்களை கண்டறிய பயன்படும் கருவி சோனார். அடுத்த வினா, இதயத்தை சீராக செயல்பட வைக்கிற ஐசோடோப் ஐசோடோப் சோடியம் 24. இதயத்தை சீராக செயல்பட வைக்கிற ஐசோடோப் சோடியம் 24. அடுத்த வினா, கேத்தோடு கதிர்களை கண்டறிந்தவர் ஜே தாம்சன். கேத்தோடு கதிரை கண்டுபிடித்தவர் ஜே தாம்சன். அடுத்த வினா, யுரேனியத்தின் முக்கிய தாது பிட்ச் பிளான்ட். யுரேனியத்தின் முக்கிய தாது பிட்ச் பிளான்ட். அடுத்த வினா, கதிரியக்கத்தின் எஸ்ஐ அலகு பெக்கோரல். கதிரியக்கத்தின் எஸ்ஐ அலகு பெக்கோரல். அடுத்த வினா, ஆல்ஃபா சிதைவினால் தாய் உட்கருவில் எத்தனை நிறை எண் குறையும்னா 4. ஆல்ஃபா சிதைவினால் தாய் உட்கருவில் 4 நிறை எண் குறையும். 26வது வினா, இரண்டாவது உலகப் போரின் போது நாகசாகியில் வீசப்பட்ட அணுகுண்டின் பெயர் என்ன? ஃபேட்மேன். இது எந்த தனிமத்தினால் ஆயிருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். அடுத்த வினா, இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் எது? தாராப்பூர் அணுமின் நிலையம். இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் தாராப்பூர் அணுமின் நிலையம். அடுத்தது, இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் அணுக்கரு உலை எது? அப்சரா. இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் அணுக்கரு உலை அப்சரா. அடுத்தது, அயனியாக்கும் கதிர்வீச்சின் அளவினை கண்டறிய உதவும் சாதனம் எது? டோசிமீட்டர். அயனியாக்கும் கதிர்வீச்சின் அளவினை கண்டறிய உதவும் சாதனம் டோசிமீட்டர். அடுத்த வினா, திட்ட வெப்பநிலையில் மோலார் பருமன் மதிப்பு என்ன? 22.4 லிட்டர். திட்ட வெப்பநிலையில்
மோலார் பருமன் மதிப்பு வந்து 22.4 லிட்டர். அடுத்த வினா, அணுவை பற்றிய முதல் அறிவியல் கோட்பாட்டினை வெளியிட்டவர் யார்? ஜான் டால்டன். அணுவை பற்றிய முதல் அறிவியல் கோட்பாட்டினை வெளியிட்டவர் வந்து ஜான் டால்டன். 32வது வினா, லித்தியத்தின் அணுநிறை எத்தனை? 6.941 AMU. அடுத்த வினா, எத்தனாலின் கொதிநிலை எவ்வளவு? 78 டிகிரி செல்சியஸ். எத்தனாலின் கொதிநிலை 78 டிகிரி செல்சியஸ். அடுத்த வினா, தாவர உள்ளமைப்பியலின் தந்தை நெகமையா க்ரூ. தாவர உள்ளமைப்பியலின் தந்தை வந்து நெகமையா க்ரூ. அடுத்தது, செயற்கை ஒளிச்சேர்க்கை நிகழ்ச்சி மூலம் ஹைட்ரஜன் எரிபொருளை உற்பத்தி செய்தவர் யாருன்னா CNR ராவ். செயற்கை ஒளிச்சேர்க்கை நிகழ்ச்சி மூலம் ஹைட்ரஜன் எரிபொருளை உற்பத்தி செய்தவர் வந்து CNR ராவ். அடுத்த வினா, இதய துடிப்பு சுவாசத்தை கட்டுப்படுத்தும் உறுப்பு எதுனா முகுளம். இதய துடிப்பு மற்றும் சுவாசத்தை கட்டுப்படுத்தும் உறுப்பு முகுளம். அடுத்த வினா, மனிதர்களில் தண்டுவடத்திலிருந்து எத்தனை இணை தண்டுவட நரம்புகள் உருவாகின்றன? எத்தனைனா 31 இணை தண்டுவட நரம்புகள். மனிதர்களில் தண்டுவடத்திலிருந்து எத்தனை இணை தண்டுவட நரம்புகள் உருவாகின்றன? 31. அடுத்த வினா, உடலின் வெப்பநிலையை ஒழுங்குபடுத்தும் மையமாக செயல்படுவது ஹைப்போதலாமஸ். உடலின் வெப்பநிலை ஒழுங்குபடுத்தும் மையமாக செயல்படுவது ஹைப்போதலாமஸ். இது வந்து இந்த குரூப் 4ல் கேட்டாங்க. அடுத்தது, பூச்சிகள் மூலம் நடைபெறும் மகர சேர்க்கைக்கு பெயர் வந்து எண்டமோஃபிலி. பூச்சிகள் மூலம் நடைபெறும் மகர சேர்க்கை என்ன பேர்னா எண்டமோஃபிலி. அடுத்த வினா, இந்திய பசுமை புரட்சியின் தந்தை என அழைக்கப்படுவர் யாருன்னா MS சுவாமிநாதன். இந்திய பசுமை புரட்சியின் தந்தை MS சுவாமிநாதன். அடுத்த வினா, லைசின் செறிந்த மக்காச்சோளம் எதுனா சக்தி. லைசின் செறிந்த மக்காச்சோளம் வந்து சக்தி. 42வது வினா, அதிக மகசூல் தரும் அரைக்குள்ள நெல் வகை எது? ஐயாரெட்டு. அதிக மகசூல் தரும் அரைக்குள்ள நெல் வகை வந்து ஐயாரெட்டு. அடுத்த வினா, DNA விரல் ரேகை தொழில்நுட்ப முறையினை வடிவமைத்தவர் யார்? அலெக் ஜெஃப்ரே. DNA விரல் ரேகை தொழில்நுட்ப முறையினை வடிவமைத்தவர் யாருன்னா அலெக் ஜெஃப்ரே. அடுத்த வினா, வைட்டமின் A குறைபாட்டை தவிர்க்கும் அரிசி எதுனா கோல்டன் ரைஸ். வைட்டமின் A குறைபாட்டை தவிர்க்கும் அரிசி வந்து கோல்டன் ரைஸ். அடுத்த வினா, தன்னுடைய 50வது பிறந்தநாளை கொண்டாடிய அரிசி எதுனா ஐயாரெட்டு. இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது அதிசய அரிசி. அடுத்த வினா, நைட்ரேட் வெளியேற்றும் பாக்டீரியாவின் வகை எதுனா சூடோமோனஸ். நைட்ரேட்டை வெளியேற்றும் பாக்டீரியாவின் வகை வந்து சூடோமோனஸ். அடுத்தது, உலக நீர் தினம் என்று மார்ச் 22. உலக நீர் தினம் மார்ச் 22. 48வது வினா, அரசு வழங்கும் விவசாய மானியங்கள், விவசாய உபகரணங்கள், பயிர் காப்பீட்டு தகவல்கள் மற்றும் காலநிலை பற்றிய தகவல்களை தரும் தமிழக அரசு செயலியின் பேர் வந்து உழவன் செயலி. 49வது வினா, பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட நாள் எப்போனா 2016ஆம் ஆண்டு பிப்ரவரி 18. பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட நாள் வந்து 2016 பிப்ரவரி 18. அடுத்த வினா, இரத்த புற்றுநோய் அதாவது லியூகேமியாவை குணப்படுத்தும் தாவரம் எதுனா நித்திய கல்யாணி. அது அறிவியல் பேர் வந்து கேத்தாரந்தஸ் ரோசியஸ். இரத்த புற்றுநோய்னா லியூகேமியான்னு சொல்லுவாங்க. அதை குணப்படுத்தும் தாவரம் வந்து நித்திய கல்யாணி. அதோட அறிவியல் பேர் வந்து கேத்தாரந்தஸ் ரோசியஸ். அடுத்த வினா, மலேரியா நிமோனியா காய்ச்சலை குணப்படுத்தும் தாவரம் வந்து சின்கோனா மரம். மலேரியா மற்றும் நிமோனியா காய்ச்சலை குணப்படுத்தும் தாவரம் வந்து சின்கோனா. அடுத்த வினா, மத்திய கடல்சார் மீன் வளர்ப்பு ஆராய்ச்சி நிறுவனம் எங்கே உள்ளதுன்னா கேரளா கொச்சின். மத்திய கடல்சார் மீன் வளர்ப்பு ஆராய்ச்சி நிறுவனம் எங்கே இருக்குன்னா கேரளா கொச்சின். 53வது வினா, பீரியான் என்ற பதத்தினை உருவாக்கியவர் யாருன்னா ஸ்டான்லி பி ப்ரூஸ்னர். பீரியான் என்ற பதத்தினை உருவாக்கியவர் யாருன்னா ஸ்டான்லி பி ப்ரூஸ்னர். அடுத்த வினா, காஃபி விதைகள், தேயிலை மற்றும் புகையிலையை பதப்படுத்த பயன்படும் பாக்டீரியா எதுனா பேசில்லஸ் மெகடோரியம். ஒரு முக்கியமான வினா, காஃபி விதைகள், தேயிலை மற்றும் புகையிலையை பதப்படுத்த பயன்படும் பாக்டீரியா வந்து பேசில்லஸ் மெகடோரியம். அடுத்த வினா, உலக மலேரியா தினம் எப்போனா ஏப்ரல் 25. உலக மலேரியா தினம் ஏப்ரல் 25. அடுத்த வினா, சிறுகுடலின் நீளம் என்ன? 5 மீட்டர். சிறுகுடலின் நீளம் 5 மீட்டர். அடுத்த வினா, பெருங்குடலின் நீளம் 1.5 மீட்டர். பெருங்குடலின் நீளம் 1.5 மீட்டர். 18வது வினா, சால்கோஜன் குடும்பம் என்று 58வது வினா, சால்கோஜன் குடும்பம் என்று அழைக்கப்படும் குடும்பம் எது? ஆக்சிஜன் குடும்பம். சால்கோஜன் குடும்பம் என்று அழைக்கப்படும் குடும்பம் வந்து ஆக்சிஜன். அடுத்த வினா, காப்பரின் முக்கிய தாது காப்பர் பைரைட். காப்பரின் முக்கிய தாது வந்து காப்பர் பைரைட். 60வது வினா, அலுமினியத்தின் உருகுநிலை என்ன? 660 டிகிரி செல்சியஸ்.
அலுமினியத்தின் உருகுநிலை 660 டிகிரி செல்சியஸ். அடுத்த வினா, எப்சத்தில் உள்ள நீர் மூலக்கூறுகளின் எண்ணிக்கை 7. எப்சத்தில் உள்ள நீர் மூலக்கூறுகளின் எண்ணிக்கை 7. அடுத்த வினா, வெள்ளை விட்ரியாலின் மூலக்கூறு வாய்ப்பாடு என்ன? ஜிங்க் சல்ஃபேட் ஹெப்டாஹைட்ரேட். வெள்ளை விட்ரியாலின் மூலக்கூறு வாய்ப்பாடு ஜிங்க் சல்ஃபேட் ஹெப்டாஹைட்ரேட். அடுத்த வினா, நீரில் குளுக்கோஸின் கரைதிறன் எவ்வளவு? 100 கிராம் நீரில் 91 கிராம். அடுத்த வினா, சுண்ணாம்புக்கல்லின் வேதியியல் வாய்ப்பாடு என்ன? கால்சியம் கார்பனேட். சுண்ணாம்புக்கல்லின் வேதியியல் வாய்ப்பாடு கால்சியம் கார்பனேட். அடுத்த வினா, தூய பாலின் pH மதிப்பு 5. தூய பாலின் pH மதிப்பு 5. அடுத்த வினா, முட்டை வெள்ளைக்கருவின் pH மதிப்பு 8. முட்டை வெள்ளைக்கருவின் pH மதிப்பு 8. அடுத்த வினா, நெல் எத்தன்மை கொண்ட மண்ணில் வளரும்? அமிலத்தன்மை கொண்ட மண்ணில் நெல் வளரும். அடுத்தது, கரும்பு எத்தன்மை கொண்ட மண்ணில் வளரும்? நடுநிலைமைத்தன்மை கொண்ட மண்ணில் கரும்பு வளரும். அடுத்த வினா, 95.5% எத்தனால் பேர் என்னன்னா ஆற்றல் ஆல்கஹால். 95.5% எத்தனால் என்ன பேர்னா ஆற்றல் ஆல்கஹால். அடுத்த வினா, சிவப்பு எறும்பில் காணப்படும் அமிலம் ஃபார்மிக் அமிலம். சிவப்பு எறும்பில் காணப்படும் அமிலம் ஃபார்மிக் அமிலம். அடுத்த வினா, வாகனங்களில் குளிர்பானில் தண்ணீர் உறைவதை தடுக்க பயன்படும் வேதிப்பொருள் எதுனா எத்தனால். ஒரு முக்கியமான வினா இது. வாகனங்களில் குளிர்பானில் தண்ணீர் உறைவதை தடுக்க பயன்படும் வேதிப்பொருள் எதுனா எத்தனால். அடுத்த வினா, ஒளிவினையானது பசுங்கணிகத்தின் எப்பகுதி நடைபெறுகிறதுனா கிரானா. அடுத்த வினா, தாவரத்தில் நீராவி போக்கையை தடுப்பது எதுனா கியூட்டிக்கல். தாவரத்தில் நீராவி போக்கையை தடுப்பது கியூட்டிக்கல். அடுத்த வினா, சைலம் மற்றும் ஃப்ளோயம் ஆகியவை எவ்வகை திசுக்கள் ஆகும்? வாஸ்குலார் திசுக்கள். சைலம் மற்றும் ஃப்ளோயம் வாஸ்குலார் திசுக்கள். 75வது வினா, பசுங்கணிகத்தின் ஸ்ட்ரோமா பகுதியில் எவ்வகை ரைபோசோம்கள் காணப்படுகின்றன? 70S. பசுங்கணிகத்தில் ஸ்ட்ரோமா பகுதியில் 70S ரைபோசோம்கள் காணப்படுகின்றன. அடுத்த வினா, மைட்டோகாண்ட்ரியாவில் எத்தனை சதவீதம் புரதம் உள்ளது? 60-70%. மைட்டோகாண்ட்ரியாவில் எத்தனை சதவீதம் புரதம் உள்ளதுன்னா 60-70% புரதம் உள்ளது. 77வது வினா, ட்ரை கார்பாக்சிலிக் அமில சுழற்சியின் மற்றொரு பெயர் என்ன? கிரப் சுழற்சி. அடுத்த வினா, அட்டையின் உட்சுவர் எத்தனை அடுக்குகளை கொண்டது? 5 அடுக்குகளை கொண்டது. அடுத்த வினா, இரத்தம் உறைதலை தடுக்கும் பொருள் ஹிருடின். இரத்தம் உறைதலை தடுக்கும் பொருள் ஹிருடின். அடுத்தது, அட்டையின் கண்ட அமைப்பு பெயர் மெட்டாமெரிசம். அட்டையின் கண்ட அமைப்பு பெயர் மெட்டாமெரிசம். அடுத்த வினா, முயலின் ஒவ்வொரு நுரையீரலும் எந்த சவ்வினால் சூழப்பட்டுள்ளதுன்னா ஃப்ளூரா. அடுத்தது, இரத்த கொடையாளி எவ்வகை இரத்தம்னா ஓ வகை இரத்தம். இரத்த கொடையாளி யாருன்னா ஓ வகை இரத்தம். அடுத்த வினா, நோய் தொற்று மற்றும் வீக்கத்தின் போது எதன் எண்ணிக்கை அதிகரிக்கிறதுனா நியூட்ரோஃபில்கள். நோய் தொற்று மற்றும் வீக்கத்தின் போது நியூட்ரோஃபில்களின் எண்ணிக்கை அதிகரிக்கிறது. அடுத்த வினா, இரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கை குறைவினால் ஏற்படும் நோய் அனிமியா. இரத்த சிவப்பணுக்களோட எண்ணிக்கை குறைவாக ஏற்படும் நோய் அனிமியா. அடுத்த வினா, இரத்த தட்டுகளின் வாழ்நாள் எவ்வளவுனா 8-10 நாட்கள் ஆகும். இரத்த தட்டோட வாழ்நாள் 8-10 நாட்கள். அடுத்த வினா, இரத்த வகையை கண்டறிந்தவர் யாருன்னா காரல் லேண்ட்ஸ்டீனர். இரத்த வகையை கண்டறிந்தவர் யாருன்னா காரல் லேண்ட்ஸ்டீனர். அடுத்த வினா, சிறுமூளையின் பக்கவாட்டு கதுப்பலை இணைப்பது பான்ஸ். சிறுமூளையோட பக்கவாட்டு கதுப்பை இணைப்பது பான்ஸ். அடுத்த வினா, மனித உடலில் மிக நீளமான செல் எதுனா நரம்பு செல். மனித உடலில் மிக நீளமான செல் நரம்பு செல். அடுத்த வினா, ஆக்சானின் மேற்புறம் பொருத்தப்பட்டுள்ள பாதுகாப்பு உரை பெயர் என்னன்னா மையலின் உரை. அடுத்த வினா, பெருமூளை புறணியில் காணப்படும் பள்ளங்களின் பெயர் சல்சி. பெருமூளை புறணியில் காணப்படும் பள்ளங்களின் பெயர் சல்சி. அடுத்த வினா, உடலின் அனைத்து செயல்களை கட்டுப்படுத்துவது எதுனா தண்டுவடம். உடலின் அனைத்து செயலை கட்டுப்படுத்துவது எதுனா தண்டுவடம். அடுத்த வினா, தாவரங்களில் அதிக அளவில் காணப்படும் ஹார்மோன் ஜிப்ரலின்கள். தாவரங்களில் அதிக அளவு காணப்படும் ஹார்மோன் ஜிப்ரலின்கள். அடுத்த வினா, எது உற்பத்தி குறைவினால் இயற்கையான உறக்க சுழற்சி பாதிக்கப்படுகிறதுனா மெலட்டோனின். மெலட்டோனின் உற்பத்தி குறைவினால் இயற்கையான உறக்க சுழற்சி பாதிக்கப்படுகிறது. 94வது வினா, விந்து செல் உற்பத்தியில் பங்கெடுக்கும் ஹார்மோன் எதுனா டெஸ்டோஸ்டிரான். விந்து செல் உற்பத்தியில் பங்கெடுக்கும் ஹார்மோன் டெஸ்டோஸ்டிரான். அடுத்த வினா, மகரந்த தூளின் உள்ளுரை பெயர் இண்டைன். மகரந்த தூளின் உள்ளுரை பெயர் இண்டைன். 96வது வினா, மரபியலின் தந்தை யார்? கிரிகர் ஜோகன் மெண்டல். மரபியலின் தந்தை கிரிகர் ஜோகன் மெண்டல். அடுத்த வினா, குரோமோசோம்கள் என்ற சொல்லை முதலில் உருவாக்கியவர் யாருன்னா வாட்டேயர்.
குரோமோசோம்கள் என்ற வார்த்தையை முதல்ல உருவாக்கியவர் யாருன்னா வாட்டேயர். அடுத்த வினா, தொல்லுயிரின் தந்தை யார்? லியோனார்டோ டாவின்சி. தொல்லுயிரின் தந்தை லியோனார்டோ டாவின்சி. 99வது வினா, புற்றுநோயை உண்டாக்கும் காரணிகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா கார்சினோஜென்கள். புற்றுநோயை உண்டாக்கும் காரணிகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா கார்சினோஜென்கள். கடைசி வினா, மனிதரில் மைய நரம்பு மண்டலத்தையும் பக்க நரம்பு மண்டலத்தையும் பாதிக்கும் தனிமம் ஈயம். முக்கியமான வினா, மனிதரில் மைய நரம்பு மண்டலத்தையும் பக்க நரம்பு மண்டலத்தையும் பாதிக்கும் தனிமம் ஈயம். நண்பர்களே, இன்னைக்கு நம்ம 10ஆம் வகுப்பு அறிவியலேருந்து முக்கியமாக ஒரு 100 வினாக்கள் பார்த்தோம். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு வீடியோ சந்திப்போம்.